ஹாய் காய்ஸ், பெங்களூர் போன வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் எங்களோட வே ஆஃப் பெங்களூர் எப்படி இருந்துச்சு, எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சென்ட்ரலில் தான் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அதனால் மெட்ரோ போகிறதுக்காக ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா லக்கேஜஸ்லாம் வந்து கேரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. மெட்ரோ ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு 13 ஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு. அப்படி ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக அந்த எனர்ஜியெல்லாம் வச்சுட்டு போனோம். ஏன்னா எப்போவுமே சென்ட்ரல் போகிறது இருந்தால் சும்மா அப்படியே பரபரப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹாப்பிலி எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் புக் பண்ணது வந்து ஒரு 10:30 11 o'clock ட்ரெயின் தான். ஸோ நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஸோ கொஞ்சமாக A to Bயில் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து ஏற போயிட்டோம். நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே போயிட்டோம். ஆனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆயிடுச்சு. ட்ரெயின் வந்து சீட் என்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனலி பெங்களூர் வந்துட்டோம். ஒரு 4:10 4:30 அந்த மாதிரி ரீச் ஆனோம். பயங்கரமாக குளிர்ச்சு. லிட்ரலாக ரொம்ப நடுங்கிடுச்சு அப்படியே. இதுதான் பெங்களூரா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தூக்க கலக்கத்தோடையே அப்படியே நடந்து போயிட்டு கேப் ஏறிட்டோம். ஸோ ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் செக்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ஸ்லாம் ஆல்ரெடி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ரூம்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். அப்பயும் வந்து பெங்களூரில் அவ்வளோ டிராஃபிக். ஒரு 4:30 அது மாதிரி அவ்வளோ லாரி அவ்வளோ இது போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே எங்களுக்கு ஒரே காமன் ரூம்க்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரூம் வந்து செப்பரேட்டாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இப்போது பெங்களூரில் இருக்கோம். அண்ட் நம்ம தங்கியிருக்க ரூமில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து ரூம் டூர் பார்க்க போகிறோம். வாங்க வெல்கம் ஹோம். வெல்கம் பவிமா. கொஞ்சம் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹால் செட்டப்பில் இருக்குது. எங்களுக்கு இதுவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஹால் மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம போவோம். வாங்க. ரூம் டூர் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரில, நான் ப்ரொஃபஷனலாக இல்லை. இது வந்து சூட்கேஸ், எங்கள் சூட்கேஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளேட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் வால் இதெல்லாம் இருக்குது, ஃப்ரேம்ஸ்லாம். அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது, அதனால் அவாய்ட் பண்ணிக்கலாம். வாங்க. அடுத்து ஒரு குட்டி பாதை போகுது. பரவாயில்ல, டோர்லாம் இருக்குது இல்லை? வாங்க. இங்கேருந்து ரொம்ப பிடிச்சதே இந்த குட்டி மிரர் தான். என்னதான் நீங்கள் இதுக்குள்ளே அடங்குவீங்களோ அடங்க மாட்டீங்களோ, ஆனால் ஒரு குட்டியாக அழகாக ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு இது இருக்குது. ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுனால நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அதுக்கப்புறம் வாங்க. இங்கேயும் வந்து ஒரு மிரர் இருக்குது கைஸ். எல்லாம் சுற்றி ஒரு மிரர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அவ்வளோதான். ஒரு குட்டி காம்பேக்டான பாத்ரூம். ஒரு கெஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அதுதான் இருக்குது. ஸோ அடுத்து போகலாம். வாங்க கைஸ், வாங்க. கேமராமேன் ரொம்ப மும்முரமா இருக்கு. ஓகே, என்னோட ஃபேவரட் பாட்டே இதுதான். வாங்க. இப்படி இருந்து இப்போ டன்டடான் எவ்வளோ அழகா இருக்குல்ல. அங்கே ஒரு குட்டி சோஃபா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி இருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு காம்பேக்டான பெட், ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஹேண்டியாக ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கெல்லாம் ஒருத்தவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதில் என்ன இருக்குது? இதில் எதுவும் இல்லை. நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஏசி இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏசி, ஃபேனே நாங்கள் போடல. ஏசி எதுக்குன்னு தெரில. அண்ட் ஒரு டிவி, அதுக்கப்புறம் ஒரு இது. அப்புறம் இந்த சோஃபா கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சோஃபா. இதுதான் செம்ம ஜாலியாக இருக்குது. அவ்வளோதான் இப்போதைக்கு ரூம் டூர். என்னன்னா வியூ காட்டுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ரூம் டூர் நல்லா பண்ணனான்னு தெரில. இருந்தாலும் சர்வீஸில் எப்படி இருக்குன்ட்டு நான் வைண்ட் அப் பண்ணிட்டு சொல்கிறேன். தட்ஸ் இட். பாய். போயிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு எடுத்தோடனே பெங்களூர் தோசை, த அவைட்டட் மூமெண்ட். அவ்வளோ சாம்பார் தந்தாங்க. அண்ட் தோசை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் ரூமில் ஃபுல்லாக போய் ஃபன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து சர்ச் ஸ்ட்ரீட் தான் போனோம்.
பார்த்தீங்களா பெங்களூர் டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பஸ்ஸை பிடிச்சி போனோம். அது அங்கேருந்து கிட்ட தான் அப்படின்னு சொன்னதுனால பஸ்ஸில் போயிடும். நாங்கள் பஸ்ஸு இறங்கி நடக்கிறோம் அவ்வளோ தூரம் நடக்கிறோம். லிட்ரலி ரொம்ப தூரமாக நடந்தோம். இந்த 2 கிலோமீட்டர் மாதிரி. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். அது பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப ஃபாரின் ஃபீல் தந்துச்சு அந்த ஸ்ட்ரீட்டு. நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறையா பிக்சர்ஸ்லாம் கிளிக் பண்ணோம். அந்த ரோடில் வந்து நிறையா வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக ஏதோ லிட்ரலாக வந்து பெங்களூர் வந்து ஒரு ஃபாரின் ஃபீல் தந்துச்சு அந்த சர்ச் ஸ்ட்ரீட் வந்து. அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கெஃபே போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோல் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? பெங்களூரில் இருந்தால் சாப்பிட்ருக்கீங்களான்னு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து சிலதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி, சிலதெல்லாம் ஓகே அந்த ஃபீல் தான். அண்ட் இந்த அவகேடோ ஷேக் பற்றி சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சர்ச் ஸ்ட்ரீட்லேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான் போனோம். சரி ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம், குட்டி குட்டியாக அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு வந்து லிட்ரலாக ஒரு மினி ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். லிட்ரலாக அப்படி தானே இருக்குது. ஸோ எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எதுவும் செட் ஆகலைனால நாங்கள் கார் பிடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வண்டர்லா தான் போனோம். ஸோ எஸ் எங்களுக்கு வந்து வண்டர்லாக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியே வந்தோம். நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரில. இந்த டைம்லலாம் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் போனது வந்து ஒரு நவம்பர் எண்டு அந்த கைண்ட் ஆஃப். அண்ட் வண்டர்லா பற்றி சொல்லணுன்னா ஃபாஸ்டேக் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஆனாலுமே அந்த அஃபோர்ட் பண்ணி போனது வந்து ரொம்ப 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 ஒர்த்தாக இருந்துச்சு. உங்களுக்கு ப்ரியாரிட்டி பாஸ் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய க்யூவில் நிற்கவே வேணாம். அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும்ல அந்த இவ்வளோ பெரிய க்யூவில் நிற்கிறது. அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் டோட்டலி ஒர்த் இட் வண்டர்லா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா. மெயினாக வந்து அந்த வாட்டர் ரைட்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். சூப்பராக இருந்துச்சு. லிட்டரலாக நாங்கள் ஒரு 2-3 வாட்டி இந்த ரைட்லாம் போயிட்டு வந்துட்டோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க. நாங்கள் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஃபோன்லாம் வச்சுட்டோம். அது ரொம்ப ரொம்ப இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு தனி தீவில் ஒரு நாள் ஃபுல்லாக ஹியூமன்ஸ் கூட பேசுகிறது, அது மட்டும் தான் எங்களோட வேலை. ப்ளஸ் என்ஜாய் பண்ணுறது. லிட்டரலாக இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து யாருமே ஃபோன் தானே யூஸ் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லாஸ்ட்டில் வந்து எல்லாமே முடிச்சுட்டு திருப்பி எல்லாத்துக்கும் எதுக்கெல்லாம் பிடிச்சதோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ இதெல்லாம் எடுத்தது. அண்ட் அதெல்லாம் செம்ம டயர்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மெக்னோலியா பேக்கரி தான் வந்தோம் ஈவினிங்காக. அப்போ கூட நீங்கள் அடங்க மாட்டிங்களே அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்கிறது எனக்கு கேட்குது. எஸ், ஏன்னா நாங்கள் கிளம்புற நாள் வந்துடுச்சதுனால நாங்கள் வந்து சரி எங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் பார்த்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். அண்ட் இந்த ட்ரெஸ்லிஷியஸ் பற்றி சொல்லணும், பயங்கரமாக இருந்துச்சு. லிட்ரலாக நான் சாப்பிட்ட பெஸ்ட் ட்ரெஸ்லிஷியஸ் எவர். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோ இப்போ சாப்பிட்றாள் என் ஃப்ரெண்ட், அவளுக்குலாம் வந்து பாலே பிடிக்காது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது பால் மாதிரியே இல்லை. அண்ட் இந்த ப்ரௌனி ஏன்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ணோம். அதே கடையில் தான் வாங்கணும். இட் வாஸ் நாட் அப் டு அ பாயிண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். அண்ட் லாஸ்ட் டேஸ் நான் ஆல்ரெடி ரூம் டூர் பண்ணியிருந்தா சொல்லியிருப்பேன். நான் வந்து எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு, ரூம் சர்வீஸ் பற்றிலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வந்து ஓகேவாக இருந்துச்சு. சர்வீஸ்லாம் வந்து குட் சர்வீஸாக இருந்துச்சு. நாங்கள் வெளில போகும்போதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, அதுக்குன்னு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இல்லை. இட் வாஸ் குட், அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட் டே நாங்கள் திருப்பி தோசைக்கு தான் போனோம். பிகாஸ் அதை எங்களால் விட முடியல. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஏன் போட்டிருந்தேன்னு எனக்கும் தெரியல. நான் ஆக்சுவலி சும்மா ஸ்பேர் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போனேன். சரி நம்ம போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க போய் அது ஃபைனலி எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இந்த ட்ரெஸ் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போட்டு போயிடுற மாதிரி ஆயிடுச்சு.
நான் இவ்வளோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறது நீங்கள் வந்து லைஃப் ப்ராப்ளம் நினச்சிப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஒரு ராமேஸ்வரம் கெஃபே ஒன்று இருக்கும்ல, அது போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆதங்கத்தை ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங் தோசை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் கேப் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் தான் போனோம். இத்தனைக்கும் ரொம்ப ரொம்ப டிலே ஆகிடுச்சு நாங்கள் கேப் பிடிச்சி போகிறதுக்கு. பட் ரொம்ப அவசர அவசரமாக போனோம். அண்ட் இந்த ட்ரெயின் ஜேர்னியை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும். நான்லாம் என்னோடய சக்திக்கு மீறி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினேன். அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ரெஸ்ட் ரூம்லேயே. ரெஸ்ட் ரூம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வேறு வழியே தெரியல. அங்கே எடுத்த ஒரு ட்ரெஸ்லேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி வந்து ஒரு 8:00 அதுவுமா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக நாங்கள் வீட்டுக்கு போனோம். எங்களுக்கு வீட்டுக்கு போய் மனசில் நாங்கள் திருப்பி பெங்களூர் போயிடலாம் அப்படிலாம் வந்து யோசிச்சுருந்தோம். லிட்டரலி ஒரு 3 days ட்ரிப் தான். ஆனால் அவ்வளோ மெமரிஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரிப் போங்க. நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா லைஃப் வாழ்கிறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும்ல, அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா பெங்களூர் ட்ரிப் முடிஞ்சு உடனே இப்படி வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம போனோம்ல அந்த ட்ரிப்லேருந்து நான் எடுத்த டேக்அவேலாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்பில் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆஃப் பீப்புள். நம்ம எந்த பீப்புள் சூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இப்போ நான் வந்து அந்த ட்ரிப் போகிறேன், அங்கே எதாவது ஆயிடுச்சு, என் பேன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நான் அந்த ரூமில் இருக்கேன். அப்போ கூட எனக்கு போர் அடிக்காம, எனக்கு அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்க பர்சன்ஸை மட்டும் தான் நான் கூப்பிட்டு போகணும், அவங்க கூட தான் போகணுன்ட்டு நான் நினச்சேன். அண்ட் சேம் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் நான் கூப்பிட்டு போன பீப்புள் எல்லாருமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு சொல்லப்போனால். அண்ட் ஐ திங்க் எல்லாருமே சொன்னாங்க வந்து பெங்களூர் தானே, அதுக்கே இவ்வளோ ஹாப்பியாக இருங்க, அதுக்கே இவ்வளோ ஹைப் பண்ணுங்க அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்லல, இட்ஸ் நாட் அபவுட் த பிளேஸ், இட்ஸ் அபவுட் த பீப்புள் அப்படின்னு ஐ ட்ரூலி பிலீவ். அண்ட் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் so happy. எப்படி நான் வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ணன்னு தெரியல. ஜஸ்ட் 3 day ட்ரிப், ஓகேவா? ஆனால் கூட அவ்வளோ மெமரிஸ் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பேசியிருக்கோம். அண்ட் எல்லாருமே என்னோட ஸ்கூல் ப்ளஸ் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போனோம். ஸோ இன்னும் கூட எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா பாருங்களேன். அண்ட் வண்டர்லா வந்து லிட்ரலி ஒரு தனி யூனிவர்ஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தனியாக யூனிவர்ஸ்க்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு 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 ஃபோன் இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் மனசார ஒரு பீப்புள் கிட்ட இருக்கிறது, அந்த கைண்ட் ஆஃப் அந்த தான் இருந்தோம். நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டது, பேசிக்கிட்டது, ஒரு ரைட் முடிச்சு இப்படி இருந்துச்சுல அப்படி இருந்துச்சுல செம்மையாக இருந்துச்சுல வாங்க திருப்பி போகலாம், அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இட் வாஸ் டூ குட்ங்க. அண்ட் ஐ ஃபீல் வாட் பர்சனலி இஸ் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகணுன்றது. பிகாஸ் நம்ம ஒரு 1 year உழைச்சிக்கிட்டே இருக்கோம் வைங்களேன். லைக் வீட்டுக்கு ஐ மீன் வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இதுக்கு நடுவில் ஒரு ரஷ் இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 to 3 days எங்கேயாவது வெளில போகிறோம் வைங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து ஏஞ்சி வேலைக்கு போவானால ஏஞ்சி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போனால் போதும் இல்லை, அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ தட் இஸ் வாட் வி டிட். அதை ஏஞ்சி கிளம்புறதே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் தெரியுமா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பெங்களூர் தான் போகணும், இந்த பிளேஸ் தான் போகணும், அந்த பிளேஸ் தான் போகணும், கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எல்லாத்தையும் பார்த்துருங்க அப்படிலாம் சொல்லலை. ஜஸ்ட் கோ ஆன் அ ட்ரிப், ஜஸ்ட் டேக் அ பிரேக். உங்கள் ஊருக்கு போங்க, இல்லை கொடைக்கானல், ஊட்டி போங்க. ஒரு குட்டி பட்ஜெட் இருந்தால் போதும். நம்ம வந்து பெரிய பெரிய பட்ஜெட் போகிற அளவுக்கு இன்னும் வளரல. ஐ மீன் நம்ம ஏஜ் பீப்புள்ஸ். ஸோ நம்ம வியட்நாம் தான் போகிறோம், எல்லாருமே வியட்நாம் போகிறாங்க, எல்லாருமே மலேசியா போகிறாங்க, நம்மளும் போகிறோம். டோன்ட் டூ லைக் தட். நம்ம வந்து ஓகே அவங்க போட்டோம், தே கேன் அஃபோர்ட் இட், நம்மளும் அஃபோர்ட் பண்ணுற நிலைமை கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் நாங்கள் குட்டியாக சேர்த்து வச்சு போகிறோம், அந்த மாதிரி தான். அண்ட் கம்மிங் டு த பட்ஜெட், நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போன பட்ஜெட் வந்து ஈச் 4,000 அந்த மாதிரி. பட் டு பி ஃப்ராங்க், டிக்கெட் இருக்குல்ல, வண்டர்லா டிக்கெட்டே வந்து 2,500 கிட்ட ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 2,800 கிட்ட ஆச்சு. ஃபாஸ்டேக் வந்து இட்ஸ் டூ மச். ஏன்னா எங்களுக்கு பேசிக்காக ஒரு டிக்கெட் இவ்வளோன்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வண்டர்லா போயிருக்கா, கேரளா வண்டர்லா போயிருக்கா, பெங்களூர் போனதில்லை. பட் வாட் ஷீ ஃபெல்ட் இஸ், நீங்கள் வந்து ஃபாஸ்டாக எடுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து அந்த க்யூவில் வெயிட் பண்ணுறதுக்கு அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிக்கெட் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் இட் வாஸ் டோட்டலி ஒர்த் இட்ங்க. ஏன்னா ஒரு க்யூலேயே வந்து ஒரு ரைடில் ஒரு க்யூலேயே வந்து ஒரு
3 to 4 queues இருக்கு ஓகேவா. அவ்வளோ கியூல நின்று நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்றதுக்கு நாங்க ஃபாஸ்டாக்ல வந்து ஒரு அந்த கியூவே வந்து ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. நாங்க பாட்டுக்கு போனோம், போயிட்டு ரைட்ல ஏறினோம், வந்துட்டோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே போகிறோம். அதுக்காக தான் நான் வந்து பேசிக்கலி சொன்னேன், இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் யூ கேன். இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இட்ஸ் ஓகே, நான் கியூவில் நினைக்கிறேன்னா தாராளமாக யூ கேன் டூ. ஜாலியாக தான் இருந்துச்சு, டோட்டலி ஒர்த் இட் எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் வண்டர்லா. அண்ட் எனக்கு பிடிச்ச ரைட்லாம் போனேன். நீங்கள் வந்தா என்ன வரலன்னா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கிளாஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கும் போனேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து நான் ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு 1 month ஆயிடுச்சு. தேங்க்யூ, டாட்டா பாய், வில் நெக்ஸ்ட் ஐ மீன் வில் மீட் இன் த நெக்ஸ்ட் vlog.